அருண் ஐபிஎஸ் மாற்றம். அடுத்தது என்ன? புதிய பொறுப்பின் பின்னணி எக்ஸ்பிளைன்ட். வணக்கம் நண்பர்களே, இது ரூக் நியூஸ். நேற்று அருண் ஐபிஎஸ் இடமாற்றம் குறித்து பெரிய அளவில் பேசினோம். ஆனா அதுக்கு பிறகு நிறைய பேருக்கு இன்னொரு கேள்வி வந்தது. போலீஸ் அகாடமி இயக்குனர் பதவி என்றால் என்ன? இந்த மாற்றம் நிர்வாக ரீதியாக என்ன அர்த்தம்? வாங்க எளிமையாக பார்க்கலாம். அருண் ஐபிஎஸ் தற்போது தமிழ்நாடு போலீஸ் அகாடமியின் இயக்குனராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிறுவனம் என்ன வேலை செய்கிறது? தமிழ்நாடு காவல்துறையில் புதிதாக சேரும் அதிகாரிகளுக்கும் பணியில் இருக்கும் காவல்துறையினருக்கும் பயிற்சி, திறன் மேம்பாடு, தலைமைத்துவ பயிற்சி போன்றவற்றை வழங்கும் முக்கியமான நிறுவனம் இதுதான். அதனால் இது ஒரு முக்கியமான நிர்வாக பொறுப்புதான். ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக இருந்தபோது இருந்ததைப் போல நேரடி விசாரணைகள், ஊழல் வழக்குகள், சோதனைகள் அல்லது சட்ட அமலாக்க நடவடிக்கைகளை இந்த பொறுப்பில் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதனால்தான் இந்த மாற்றம் அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாக மாறியுள்ளது. சில அரசியல் விமர்சகர்கள் இந்த மாற்றத்தை ஒரு முக்கிய நிர்வாக மாற்றமாக பார்க்கிறார்கள். மறுபுறம் அரசு தரப்பில் இதை வழக்கமான நிர்வாக மாற்றமாகவே பார்க்கப்படுகிறது. இதுவரை இந்த மாற்றத்திற்கான காரணம் குறித்து அரசு சார்பில் தனியாக எந்த அதிகாரப்பூர்வ விளக்கமும் வெளியாகவில்லை. இதற்கிடையில் லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்புத் துறையின் கூடுதல் பொறுப்பு மகேஸ்வரி ஐபிஎஸ்க்கு வழங்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த துறையின் அன்றாட பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என அதிகாரப்பூர்வ உத்தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்த மாற்றம் ஒரு வழக்கமான நிர்வாக நடவடிக்கையா அல்லது வேறு நிர்வாக காரணங்களா என்பது குறித்து பல்வேறு கருத்துக்கள் சமூக வலைதளங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் பகிரப்பட்டு வருகின்றன. ஆனால் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் பார்க்கும்போது அருண் ஐபிஎஸ் புதிய பொறுப்புக்கு மாற்றப்பட்டுள்ளார். அவரது முந்தைய பொறுப்புக்கு புதிய அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளார். அவ்வளவுதான் தற்போது உறுதியாக தெரியும் தகவல். இந்த விவகாரத்தில் அரசு கூடுதல் விளக்கம் வெளியிட்டாலோ அல்லது புதிய அதிகாரப்பூர்வ தகவல்கள் வந்தாலோ அதை உடனுக்குடன் உங்களிடம் கொண்டு வருவது ரூக் நியூஸ்.